வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம், போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார் ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணாகிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே, பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் மொத்தம் எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார். நான் பக்கத்தில் அங்கே உட்காந்து நான் எனக்கே அவ்வளோ வலிச்சுது. என் மேலே பட்டுருமோன்னு பயத்துலேயே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி.